ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கின்ற பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிதாவின் வலது பாசத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசுகிற எஜமான யெஷுவா ஹமஷியாவிற்கே மகிமை உண்டாவதாக. எஜமான யெஷுவா ஹமஷியாவின் நாமத்தால சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளைகள் எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஷபாத் ஷலோம். கர்த்தருடைய கட்டளையின்படி இந்த ஓய்வு நாள் பரிசுத்த சபை கூடுதலை நம்ம எல்லோரும் ஜெபம் செய்து ஆரம்பிக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக் கொள்ளலாம். ஷபாத் ஷலோம் கோலேஹாத். ஷபாத் ஷலோம் கோலேஹாத். ஷபாத் ஷலோம் கோலேஹாத். கண்களை மூடி அன்பு நிறைந்தவரும் கிருபை நிறைந்தவரும் நம்மளை உருவாக்கினவருமான நம்முடைய பிதாவாகிய தேவனை நோக்கி இந்த வேலையில, எங்கள் அன்பு நிறைந்த பிதாவாகிய தேவனே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வசமாய் இருப்பவரே, பரிசுத்தரே, உன்னதரே, மகத்துவம் உள்ளவரே, எங்களை கண்டவரே, எங்களை உருவாக்கி எங்களை வழிநடத்துகிறவரே, உம்முடைய சத்தியத்தை அறியும்படிக்கு எங்களை அழைத்துக் கொண்டு மட்டுமாக உடைய சத்தியத்தின் வெளிச்சத்தினால் எங்களை நடத்தி கொண்டு வருகிறவரே, உமக்கு கோடாங்குடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம், தூய பலிகளை ஏறெடுக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளிலே சபையாக நாங்கள் ஒரு மனதோடு உம்மை ஆராதிக்கும்படியாக, உடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நீர் தந்த இந்த நியமிக்கப்பட்ட நாள் என்று எங்களை உம்முடைய சமூகத்திலே தகன பலிகளாக ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாம மகிமைக்கென்று எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாகவும், உம்முடைய ஒரே பேரான குமாரன் யெஷுவா ஹமஷியா வருகையிலே அவரோடு கூட கரை திரை பிழை அற்றவர்களாக எடுத்துக் கொள்ளப்படும்படியாகவும் எங்களை நீர் தாமே ஒவ்வொரு நாளும் பிரசனத்திலும் உம்முடைய வார்த்தையிலும் வழிநடத்தும்படியாக எங்களை தாழ்த்தி யெஷுவா ஹமஷியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். பிதாவாகிய தேவனே, என் பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற எங்கள் எஜமானரும் எங்கள் மணவாளரும் எங்கள் ராஜாவுமாய் இருக்கிற எங்கள் யெஷுவா ஹமஷியாவே நாம பரிசுத்தப்படுவதாக, ஏதோ உடைய ராஜ்யத்திற்கு நேராக நாங்கள் ஆயத்தப்படும்படியாக, எப்பொழுதும் நாங்கள் உமக்குள்ளாக வாழும்படிக்காக, உடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழும்படிக்காக எங்களை நீர் வழிநடத்துவீராக. யெஷுவா ஹமஷியா நாமத்தினால் இந்த ஓய்வு நாள் சபை கூடுதலை ஆரம்பிக்கிறோம். எங்கள் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஓய்வு நாள் வசனம் சங்கீதம் 119 அதிகாரம் 57 வசனம். சங்கீதம் 119 57 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கை கொள்ளுவேன் என்றேன். மறுபடியும், கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கை கொள்ளுவேன். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய வசனத்தை நாம் கை கொள்ளும் பொழுது அவரை நாம் நேசிக்கிறவர்களாக இருந்து அவரே நமக்கு பங்குள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேளையில நாம் தேவனை முழு மனதோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு ஆராதிக்கும்படியாக இந்த இடத்துல நாம் இருக்கிறோம். அவரை ஆராதிக்கும் போது எல்லா விஷயங்களிலும் நமக்கு ஒரு விடுதலை உண்டாகுகிறது. ஆகவே நாம் கண்களை மூடி இந்த வேளை எங்களை அழைத்தவரும் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளின்படி நடத்துகிறவருமான எங்கள் தெய்வமே, உடைய திருப்பாதத்தை நம்பி நாங்கள் இந்த நாளிலே வந்திருக்கிறோம். இதோ எங்களை உம்முடைய பரிசுத்த பிரசனத்தினால் நிரப்பி, உம்முடைய பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பி எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக தாழ்த்தி உடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய திருப்பாதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா.
செய்கின்றார்.
ஆராதனைக்கு பாத்திரராக இருக்கிற எங்கள் யெகோவா ஹமஷியாவே, நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. நீரே எங்கள் அநாதி தேவனாக இருக்கிறீர். நீரே எங்கள் அடைக்கலமாக இருக்கிறீர். உம்முடைய சிறகின் அண்டையிலே நாங்கள் அடைக்கலமாக வரும் பொழுது நீரே எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். ஹல்லேலூயா. உமக்கே என்றென்றும் ஆராதனை ஆண்டவரே. அவரே நம்முடைய அடைக்கலமானவர். அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய முகங்களை பிரகாசிக்க செய்கிற தேவன் அவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய நித்திய புயங்களே எங்களுக்கு ஆதாரமாக இருந்து வருகிறது, இருக்க போகிறதுக்காக கூட கூடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எங்கள் துதிகள் எல்லாவற்றையும் சுகந்த வாசனையாக நீர் ஏற்றுக்கொண்டமைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரமே மகிமைப்படுவீராக. ஆமென்.
அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எஜமானர் யெஷுவா ஹமஷியாவுக்கே மகிமை உண்டாவதாக. அநாதி தேவன், அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள், நம்ம ஆதாரம். நான் ப்ரே பண்ணும் போதெல்லாம் இந்த வார்த்தையை நான் சொல்லி ப்ரே பண்ணுவேன். ஏன்னா என் வாழ்க்கையில எப்போதும் கஷ்டமா நான் கீழே விழும் போது எனக்கு அடைக்கலமா இருப்பேன். அவருடைய நித்திய புயங்கள் எனக்கு எப்போதும் ஆதாரமா இருக்கும். ஸோ இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கிறது. அநாதி தேவன் நம்ம அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் நம்ம ஆதாரம். அல்லேலூயா. இன்னும் ஒரு அருமையான காலை வேலையை, இன்னும் ஒரு அருமையான ஓய்வு நாளை நம்ம எல்லாருக்கும் காண செய்திருக்கிறதுக்காக கர்த்தருக்கு கோடி நன்றி. இந்த அருமையான காலை வேலையில, இந்த அருமையான ஓய்வு நாள்ல சகோதரிகள், வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் காண்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. கர்த்தர் மகிமைப்படுவார். இந்த பரிசுத்த நாள்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட நாள்ல, மன மகிழ்ச்சியா இருந்து தேவனை மகிமைப்படுத்தின நாள்ல உங்க எல்லாரையும், சகோதரிகள், வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் எஜமானர் யெஷுவா ஹமஷியாவின் நாமத்தினால வாழ்த்தி இந்த ஓய்வு நாள் சபை கூடுதலுக்கு வரவேற்கிறேன். அல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா? நன்றி. ஓய்வு நாள் வார்த்தையை கேட்கறதுக்கு எல்லாம் தயாராக்கீங்களா? இந்த ஓய்வு நாள் வார்த்தையை பகிரும்படி டேவிட் பிரதரை அழைக்கிறேன். அல்லேலூயா. அனைவருக்கும் ஷபாத் ஷாலோம். ஷபாத் ஷாலோம். என்னுடைய வாழ்த்துக்களை யெஷுவா ஹமஷியாவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு அருமையான ஒரு நாள், கர்த்தர் உண்டு பண்ணின நாள். சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதுல களி கூர்ந்து மகிழ கடவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாள்ல நம் களி கூர்ந்து மகிழ்றது மாத்திரமல்ல, இந்த நாள்ல கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் பலப்படக்கூடியவர்களாக வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை விரித்து உயர எழும்புவார்கள். அப்போ இந்த ரெஸ்ட், ஷபாத் அப்படின்னு இந்த ரெஸ்ட் என்னன்னாக்கா, கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கிறோம். இந்த காத்திருக்கிறது நிமித்தமாக என்ன நடக்குதுன்னா, நம்ம பலப்படுது, பலப்பட்டு கழுகுகளை போல என்ன பண்றோமா, உயர எழும்புகிறோம். இந்த வாரத்துல கர்த்தர் என்னென்ன உயரத்துக்கு நம்மளை கொண்டு போக விருப்பப்படுகிறார், அது எல்லாத்துக்கும் தேவை என்னது? பலன். அந்த பலன் எங்கிருந்து வருகிறது? கர்த்தருடைய ஓய்வு நாளில கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்து பலன் அடைந்து. சோ எப்படி நம்ம பலன் அடைவோம்? எது நமக்கு பலன்? கர்த்தருடைய வார்த்தை இல்லையா? கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு பலத்தை தரக்கூடியதா இருக்குது. சோ இந்த வார்த்தைக்கு நேராக இந்த நாளில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தோரா பகுதியை நாம் தியானித்து வந்திருக்கிறோம் இல்லையா? இன்றைக்கு 5வது தோராவா? 5வது தோரா பகுதி இல்லையா? காய்சாரா அப்படின்றதான தோரா பகுதி. ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வரை நாம் இந்த தோரா பகுதியில நாம தியானித்திருக்கிறோம். இந்த வசனங்களை நீங்கள் ஏற்கனவே வாசித்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். வசனத்தில் உள்ள காரியங்களை நம்ம நேரடியாக நாம் கடந்து செல்லலாம். இந்த வசனத்துல என்ன பாத்தீங்கன்னா, காய்சாரா அப்படின்னு சொல்லும் போது, ஹாய் என்று சொல்லி சொல்லும் போது வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம். சாராளுடைய வாழ்க்கை அப்படிதான் அந்த தோரா பகுதி தொடங்குகிறது. சாராளுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு தொடங்குது. ஆனா அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அது எதை பத்தி சொல்லுது? சாராளுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுதா? சாராளுடைய மரணத்தையும் சாராளுடைய அடக்கத்தை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
இப்ப பாருங்க, சாராளுடைய மரணம்னு சொல்லியிருக்கலாம், சாராளுடைய அடக்கம் என்று சொல்லியிருக்கலாம். ஆனா அங்க எப்படியாய் சாராளை நினைவு கூறப்படுகிறது? சாராளுடைய வாழ்க்கை. ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வாழ்ந்து கடந்து போய்விட்டார் என்று சொல்லும் போது அது கடைசியா என்ன ஒரு சுவடுகளை விட்டு செல்றதுன்னா, அந்த மனுஷன் எப்படி வாழ்ந்தான், அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது என்றுதான் ஒரு முக்கியமான ஒரு குணாதிசயத்தை இந்த உலகத்துல விட்டு போகிறது. இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தா, இந்த உலகத்தை விட்டு நம்ம போன பிறகு நம்மளை எப்படி நினைவு கூறுவார்கள், நம்முடைய வாழ்வை மற்றவர்கள் எப்படி நினைவு கூறுவார்கள் என்பதை கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இங்க வேதாகமம் நம்முடைய மேட்ரியார்க்ஸ், அதாவது நம்முடைய முற்தாயார்கள், முற்பிதாக்கள் இல்லையா? முற்பிதாக்கள்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. முற்தாயார்கள் யாரு? சாராள், ரெபெக்கா, ராகேல், லேயா. இதெல்லாம் நம்முடைய முற்தாயார்கள். சோ இங்க எல்லாருக்கும் முதல்ல வந்ததான சாராள் என்று சொல்லப்படுகிறதா. இந்த சாராள் யாருடைய இடத்தை பிடித்தார் என்று சொல்லி வேதத்துல பார்க்கும் பொழுது, முதல் ஸ்திரீயாகிய ஏவாள், பைபிள்ல முதல் ஸ்திரீயாகிய ஏவாள். கர்த்தர் ஏவாளை கொண்டு எந்த காரியத்தை செய்ய நினைத்தாரோ, ஏவாள் அந்த இடத்துல தவற விட்டது நிமித்தமாக கர்த்தர் அந்த இடத்தை பூர்த்தி செய்யறதுக்கு ஒரு மனுஷியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், ஒரு ஸ்திரியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படியே தேடி தேடி வரும்பொழுது ஒரு கப்பல் இருந்தாங்க, ஆபிரகாமும் சாராளும் ஆண்டவருடைய பார்வையில பட்டார். ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஒரு விசுவாசம் இருந்தது, ஒரு ஒற்றுமை இருந்தது, தேவன் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு பற்று இருந்தது. இதுல ரெண்டு பேர்ல ஒருத்தர் கூட முரணா இருந்திருந்தாக்கா கர்த்தரால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க முடியாது. ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, உன் தகப்பன் இந்த இடத்தாரை விட்டு என்ன பண்ணு, வெளியே வாங்க. சாராள் ஒத்துழைக்காம இருந்திருந்தா என்ன ஆயிருப்பாங்க? குடும்பம் ரெண்டா டிவைட் ஆயிருக்கும். ஆபிரகாம் மட்டும் போயிருக்கலாம். இல்லைன்னாக்கா சாராளுடைய பிரஷர் நிமித்தமாக ஆபிரகாம் என்ன பண்ணிருப்பாரு? அங்கேயே இருந்திருப்பாரு. ரெண்டு பேரும் ஒரே மனதோடு கூட கர்த்தருக்கு ஒரு வார்த்தை கர்த்தர் சொன்னாக்கா அதன்படியே செயல்படக்கூடியதான நம்பிக்கையும் விசுவாசமும் அவர்களுக்குள்ளாக இருந்தது. அது மாத்திரமல்ல, இன்னைக்கு சாராள் வாழ்க்கையில் இருந்ததான ஒரு சில முக்கியமான குணாதிசயங்களை இந்த நாள்ல நாம் தியானித்து போக போகிறோம். சாராளுடைய வாழ்க்கையில் இருந்து நாம் என்னென்ன காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை இந்த நாள்ல நாம் தியானிக்க போகிறோம். ஓகே, சாராளுடைய வாழ்க்கையை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது, சாராளுடைய வாழ்க்கை வந்து it was not a bed of roses. ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை அல்ல. எப்போ கடவுளை தெரிந்து கொண்டாலும், அவங்க குடும்பமா எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்களோ, எப்போ இந்த விசுவாசத்தை பாதையில அவங்க நடக்க ஆரம்பித்தார்களோ, அதுல இருந்து ஏராளமான சோதனைகள், ஏராளமான பிரச்சனைகள். ஏன் என்று சொல்லி நம்ம கேள்வி கேட்கலாம். சாராள் எதிர்கொண்ட காரியங்களை நம்ம பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்கும். 90 வயது வரைக்கும் குழந்தையே இல்லை, இல்லையா? மாலடி என்று சொல்லி அந்த காலத்துல. இப்பவே குழந்தை இல்லைன்னா என்ன பண்றாங்க? பயங்கரமான வசைமொழிகள் சொல்லப்படுகிறது. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆன பிறகு கூட 1 வருஷத்துல குழந்தை பிறகுலன்னா அவ்வளவு பேச்சு சுத்திடும். அந்த டைம்ல எல்லாம் இன்னும் மோசமா இருந்திருக்கும், இல்லையா? சோ சாராள் ஏகப்பட்ட வசைமொழிகளை வாழ்க்கையில எதிர்கொண்டவளா இருந்திருப்பாள். இல்ல கேட்டிருப்பாங்க, நீ எல்லாம் இத்தனை கடவுளா இருக்கு, இதை விட்டு போன இல்லை, ஆனா தான் நமக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனா அதெல்லாம் சாராள் என்ன பண்ணல, பொருட்படுத்தவில்லை. அது மாத்திரமல்ல, நம்ம பின்னாடி எல்லாம் வாசிக்கிறோம், 2 முறை சாராள் என்ன பண்ணப்படுறாள், அப்டேட் பண்ணப்படுறா, அதாவது கடத்தி கொண்டு போகப்படுகிறார். 2 முறை சாராள் என்ன பண்றாங்க, கடத்தி கொண்டு போய் இன்னொருவர் மனைவியாக ட்ரை பண்றாங்க. அது மாத்திரமல்ல, இந்த நெருக்கமான சூழ்நிலையில தனக்கு சந்ததியே வர முடியாத சூழ்நிலையில தன்னுடைய வேலைக்காரியே தன்னுடைய கணவனுக்கு மறுபடியாட்டியா கொடுக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலையில சாராள் இருக்கிறார். நம்ம யோசிச்சு பார்க்கும்போது சாராள் செய்தது தவறு என்று சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா அந்த இடத்துல சாராள் செய்தது எவ்வளவு பெரிய காரியம். தான் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு பெண்ணை கொண்டு வந்து தன் கணவனுக்கு மனைவியா கொடுக்கணும்னாக்கா அது எவ்வளவு பெரிய வேதனை உள்ள காரியமா இருக்கும். ஆனாலும் சாராள் அதை செய்யக்கூடியவளா இருந்தால், ஒருவேளை இது நிமித்தமாக கர்த்தர் என் கர்ப்பத்தை திறக்கவில்லை, என் கடவுளுக்கு பிள்ளை கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. சோ இந்த வழியா கர்த்தர் ஒருவேளை கொடுப்பாரோ என்று சொல்லி யோசித்து என்ன பண்ணிருக்கலாம், சாராள்
அதை கொடுத்திருக்கலாம். அவ்வளவு வேதனையை தாண்டி வந்திருக்கிறார். குழந்தை பிறந்த பிறகும் ஆகார் வந்து சாரால் எப்படி நடத்தினாலாம்? ரொம்ப ஏளனமாக நடத்தினாலும். உனக்கு குழந்தை இல்லைல்ல, எனக்கு தான் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமாக நடத்தினாலும். அதுக்கப்புறமும் பார்த்தாக்கா இஸ்மாயில் பிறந்து அப்ப சாராளுக்கு கற்பம் திறந்த சாராள் ஈசாக்கை கொடுத்தார். அப்போ இஸ்மாயில் என்ன பண்ணா, ஈசாக்கை மட்டம் தட்ட ஆரம்பித்தாங்க. நான் தான் இந்த வீட்டுக்கு சேஷ்ட புத்திரன், எனக்கு தான் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு காரியங்களை கடந்து வந்தவளா இருக்கிறாள் சார். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் தாண்டி கொடுத்த ஒன்னே ஒண்ணு கண்ணை கண்ணு இருந்ததுதான் இந்த குழந்தைய கத்தர் என்ன பண்றாரு, எனக்காக பலி செலுத்த கொண்டு வா அப்படின்றாரு. இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தாண்டி சாராளுக்குள்ள ஒரே ஒரு விஷயம் இருந்தது, நான் தெரிந்து கொண்ட தேவன் எப்படிப்பட்டவர், உண்மையுள்ளவர், என்னை நடத்தக்கூடியவரா இருக்கிறார் என்று சொல்லி. இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறோம், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம், ஒரு கேள்வி கண்டிப்பா இருக்கும். இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் ஈஸியா கிடைச்சிருக்கு. ஆனா தேவனை சார்ந்தவர்களுக்கு, தேவனை தேடியவர்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் கிடைக்கிறது என்னவா இருக்கு, மிகவும் கடினமான ஒரு காரியமா இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் எழலாம் இல்லையா? அதுக்கு ஆப்போசிட்டா தானே இருக்கணும். உலகத்தில் இருக்கவங்களுக்கு கிடைக்காத தேவனுடைய பிள்ளைகளுக்கு இப்படிட்டா கிடைக்கணும். ஆனா வேற மாதிரி இருக்கு. பைபிள் சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் உண்டாகி பூலோகத்துக்கு இறங்கி வருகிறது. அப்ப நமக்கு ஒரு பொருள் நம்ம ஜெபம் பண்ணி கிடைக்கணும்னா எங்க வருது, ஜோதிகளின் பிதாவினிடத்தில் உண்டாகி அங்கிருந்து நமக்கு கிராண்ட் பண்ணி வருது. இதுல நடுவில் என்ன பண்றா சத்துரு, நிறைய தடைகளை வச்சு என்ன பண்றா, அது கிடைக்க கூடாது படிக்க எவ்வளவு டிலே பண்ணணுமோ நம்முடைய வாழ்க்கையில தாமதிக்கவும் செய்கிறாங்க. ஆனா இந்த உலகத்தாருக்கு அப்படி கிடையாது. ஒரு விஷயம் கேட்டாங்க உடனே என்ன ஆயிடுது, கிடைச்சிடுது. ஏன்னா அவங்க எங்க இருக்கிறாங்க, எந்த ராஜ்யத்துல இருக்கிறாங்க, சத்துருனுடைய ராஜ்யத்துல, இந்த உலகத்தினுடைய அதிபதியினுடைய ராஜ்யத்துல இருக்கிறாங்க. கேட்ட உடனே அவங்களுக்கு என்ன ஆயிடுது, உலகத்தினுடைய காரியங்கள் இமிடியேட்டா கிடைக்கக்கூடியதான ஒரு காரியமா இருக்கு. ஆனா தேவ பிள்ளைகளுக்கு அநேக வேளைகளிலே உங்களுடைய ஆசீர்வாதம் தாமதிக்கப்பட்டாலும் கூட, நீங்க ஜெபிக்கிற காரியங்கள் தள்ளி போனாலும் கூட, கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களிடத்துல சொல்றது என்னன்னா, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் என்ன பண்ண மாட்டேன், கைவிட மாட்டேன். சப்போஸ் உலகத்துல வாழ்கிற நாள் வரைக்கும் நமக்கு நிறைய காரியங்கள் என்னவா இருக்கலாம்னா தடைப்பட்டு போயிருக்கலாம், நிறைய குறைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம், நிறைய பேர் நம்ம வந்து லோவா சொல்லக்கூடியதான ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம். இது எல்லாவற்றையும் தாண்டி கர்த்தர் என்ன சொல்றாங்கன்னா, நான் உனக்கு வைத்திருக்கிற மேன்மை இந்த உலகத்தின் வாழ்க்கையை காட்டிலும் மேலானது. கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, இருதயம் உணரவும் இல்லை. அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு பொசிஷன்ல நான் உங்களை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி என்ன பண்றார் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு சாராலும் ஆபிரகாமும் உயிரோடு இருக்கிறாங்களோ இல்லையோ தெரியாது. ஆனா இவங்க 2 பேருக்காக என்ன பண்றாங்க, 3 விதமான கும்பல் அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. நான் தான் ஆபிரகாமுடைய பிள்ளை, நான் தான் ஆபிரகாமுடைய பிள்ளை என்ன பண்றாங்க, 3 விதமான குரூப் இன்னைக்கு எருசலேம்ல அடிச்சிட்டு இருக்காங்க, சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இஸ்மாயில் என்ன சொல்றாங்க, நான் தான் ஆபிரகாமுடைய சந்ததி, எங்களுக்கு தான் இந்த இடம் சொந்தம்ன்றாங்க. இன்னொரு குரூப் யாரு, யூதர்கள், நாங்க தான் ஆபிரகாமுடைய சந்ததி, நாங்க தான் இஸ்ரவேலர்கள் அப்படின்றாங்க. இன்னொரு குரூப் யாரு, கிறிஸ்டியன்ஸ், இல்ல நாங்க தான் புதிய உடன்படிக்கைக்குரிய நபர்கள், நாங்க தான் ஆபிரகாமுடைய புத்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 3 விதமான இந்த ஒரு பேருக்காக பாருங்க எவ்வளவு பெரிய மேன்மை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. மரித்து போனாலும் கூட அவங்களுடைய பேர் இன்றைக்கும் உலகத்திலே நிறைத்துக் கொண்டிருக்கிறது, நிலைத்துக் கொண்டிருக்கிறது. ஓகே, இந்த சாராருடைய வாழ்க்கை, சாராருடைய குணாதிசயத்தை குறித்து நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்களை தியானிக்கும். சாராள் எப்படிப்பட்டவள், சாராள் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய வீட்டாரையும் எப்படி நடத்தி வைத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா சாராளுக்கு ஒரு பெரிய ஒரு மேன்மையை கர்த்தர் வைத்திருந்தார். என்ன பார்க்கும்போது நிறைய சேஜஸ் சொல்றாங்க, சாராளுடைய வீட்டுல எப்பொழுதும் விளக்கு அணையாமல் இருந்து கொண்டிருக்கும். 3 விஷயங்கள், 3 ஸ்பெஷாலிட்டி சாராளுடைய வீட்டில் இருந்ததா. சாராளுடைய வீட்டில் இருக்கிற விளக்கு எப்போதும் அணையாமல் இருந்து கொண்டிருந்ததா. சாராளுடைய வீட்டில் அப்பம் ஒருபோதும் குறையாமல் எப்பவுமே நிறைந்திருந்ததா. அது மாத்திரமல்ல, சாராளுடைய வீட்டில் ஒரு விதமான ஒரு பெரிய ஒரு மகிமை எப்பவுமே
தங்கி இருந்ததா, கர்த்தருடைய பிரசன்னம் எப்பவுமே தங்கி இருந்தது. சொல்லி இந்த 3 விஷயங்கள் சாராளுடைய வீட்டில நிலையாக நிலைத்திருந்ததை சொல்லப்படுகிறது. சாராளுடைய வீடு எப்படி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னாக்கா, வெளியில வந்து சுத்தம் செய்கிறதான ஒரு இடம், அதுக்கப்புறமா வந்து கெஸ்ட் எல்லாம் உள்ள வந்து உட்காரக்கூடியதான ஒரு இடம், அதுக்கப்புறமா உள்ள வந்து அவங்களுடைய தனிப்பட்ட அறை. இதே மாடல்ல தான் சாராளுடைய வீட்டினுடைய அமைப்பின் மாடல்ல தான் பிற்காலத்தில் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய மாடலை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ சாரால் தன்னுடைய வீட்டை எப்படி மெயின்டைன் பண்ணாலும் அதே மாடல்ல என்ன கொடுக்கப்படுகிறது, கர்த்தருடைய வீடாகிய ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மாடல் கொடுக்கப்படுகிறது. அப்ப பாருங்க, நம்முடைய முற்பிதாக்களுடைய மனைவி, அதாவது நம்முடைய முத்தாயார், அவங்க எப்படி கிறிஸ்தவ ஜீவியத்தை வாழ்ந்தார்களோ அது வந்து பிற்காலத்துல வரக்கூடிய காரியத்தின் திருஷ்டாந்தமாக முன்னாடியே ஆவியில உணர்த்தவர்களாக அதை கடைபிடித்தவர்களாக அவங்க வாழ்க்கையில செய்ததை நம்மால பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, ஒரு பெரிய ஜனம், 12 கோத்திரங்களை கொண்டதான பெரிய தேசம். அந்த தேசத்தை யாருடைய பேர்ல ஆண்டவர் அழைக்கிறார் தெரியுமா? இஸ்ராயேல். இஸ்ராயேல். அப்ப அந்த அந்த ஜனத்துடைய பேர்களில் யார் இருக்கா? சாராளை கர்த்தர் வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு முக்கியமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் இடத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக விளங்கும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ சாராள் எப்படி கர்த்தருக்கு பயப்பட்டாலோ, சாராள் தன்னுடைய வாழ்க்கை எப்படி நடத்தினாலோ அதன் விதமாக கர்த்தர் என்ன பண்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதையும் என்ன பண்றாரு, ஃபெய்த்ஃபுல்லா ஆண்டவர் சாராளுடைய வழியில நடத்துகிறார். தன்னுடைய சாராளுடைய பேரை கொண்டு இந்த ஜனத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, அழைக்கிறார், கூப்பிடுகிறார். இப்ப சாராளுடைய குவாலிட்டி அவ்வளவு அதிகமா இருந்ததா, சாராளுடைய நற்குணம் அவ்வளவு அதிகமா இருந்ததா. சாராள் மரித்த பிறகு ஈசாக்கு சாராளுடைய கூடாரத்துக்குள்ள யாருமே அலோவ் பண்ணல. என்னுடைய தாய்க்கு நிகராக யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாராளுடைய கூடாரத்துல யாருமே அனுமதிக்கப்படவில்லை. இப்போ கரெக்டா சாராளுடைய இடத்தை ஃபில் பண்றதுக்கு இன்னொரு ஆள் வரணும். அப்போ சாராளுடைய குவாலிட்டியை பெற்றதான இன்னொரு ஆள் வேணும். அப்ப ஆபிரகாம் என்ன பண்றாரு, எலியேசரை கூப்பிடுறாரு. எலியேசர் கூப்பிட்டு என்ன பண்ணு, இங்க யாருமே சரி கிடையாது, யாருமே சாராளுக்கு தகுதியுள்ளவர்களா இல்ல, நீ என்னுடைய தகப்பன் வீட்டுல போய் அங்க என்னுடைய மகனுக்காக என்ன பண்ணு, ஒரு மணவாட்டியை தேடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறார். ஒரு உடன்படிக்கையை பெற்றுக்கொண்டு அனுப்புகிறார். இப்ப எலியேசருக்கு நல்லா தெரியும், ஈசாக்கு தன்னுடைய தாயினுடைய இடத்துல ஒரு பெண்ணை தேடுகிறார், தன்னுடைய தாயினுடைய குணாதிசயத்துல கொண்டதான ஒரு பெண்ணை தேடுகிறார். அது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது, எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம்னு எலியேசருக்கு நல்லா தெரியும். அப்ப எலியேசர் இந்த ஒரு காரியத்தை தேடும் போது கர்த்தருடைய சமூகத்துல ஒரு காரியத்தை வைக்கிறார், கோரிக்கை வைக்கிறார். என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமம் உள்ள ஸ்திரீ, அதுக்கு ஈக்குவலா ஒரு பெண்ணு வேணும்னாக்கா நான் ஒரு சேலஞ்ச முன்னாடி வைக்கிறேன். நான் 10 ஒட்டகங்களை கொண்டு வந்திருக்கிறேன், எனக்கு தண்ணி கொடுத்து எனக்கு பின்னாடி இருக்கிற 10 ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்க்கக்கூடியதான நல்ல ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரீ, நல்ல உதவி செய்யக்கூடியதான ஒரு ஸ்திரீ, பராக்கிரமம் உள்ள ஒரு ஸ்திரீ வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றாரு, எலியேசர் கேட்கிறார். ஈசாக்குக்கு மனைவியாக. சோ ஈசாக்குக்கு அவருடைய மனைவியா வரணும்னாக்கா கர்த்தர் எதிர்பார்க்கிற குவாலிட்டி என்னது, என்ன குவாலிட்டி எதிர்பார்க்கிறாங்க? முதலாச்சும் சிறுமுஞ்சா இருக்க கூடாது, என்ன பண்ணணும், தாழ்மையா மற்றவர்களை தெரியாத ஒரு நபரா இருந்தா கூட என்ன பண்ணணும், அவர்களுக்கு உபசரித்து அவர்களுக்கு கரிசனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்ற ஒரு குவாலிட்டியை முன்னாடி வைக்கிறார். அது மாத்திரமல்ல, பராக்கிரமம் உள்ள ஒரு ஸ்திரீ. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் அதை பத்தி. ஒரு ஒட்டகம் தண்ணீர் குடிக்கணும்னா ஏறக்குறைய எத்தனையோ குடம், 12 குடம் தண்ணீர் குடிக்க வேண்டும் ஒரு ஒட்டகம் சாப்பிடணும், குடிக்கணும். அப்போ எத்தனை முறை ரெபெக்காள் கீழே போய் தண்ணீர் கொண்டு வந்து ஊத்தி இருக்க வேண்டும். அந்த
சாதாரணமா சாத்தியமாக கூடியதான ஒரு விஷயம் கிடையாது. எலியேசர் கேட்ட ஒரு காரியமும் கூட ஒரு எளிதாக சாத்தியம் உள்ள கூடியதான ஒரு காரியம் கிடையாது. மிக கடினமான ஒரு காரியம். இதை செய்யக்கூடிய ஒரு பெண்ணை கர்த்தர் என்ன பண்ணாரு? முன்னாடி கொண்டு வந்து வைத்தார். இவள் தான் ஈசாக்குக்கு மணவாட்டி ஆகக்கூடிய குவாலிட்டியை பெற்றவள் என்று சொல்லி. இன்றைக்கு ஈசாக்கு யாரை பிரதிபலிக்கிறார் சொல்லி பார்க்கும்போது, ஈசாக்கு யாரை பிரதிபலிக்கிறார்? நம்முடைய யெஷுவா மசியாக்கு என்ன பண்றாரு? பிரதிபலிக்கிறார். ஆபிரகாம் என்ன பண்றாரு? ஈசாக்குக்கு ஒரு மனைவியை தேடி கொண்டு வரும்படியாக எலியேசரை அனுப்புகிறார். ஆபிரகாம் யாரை பிரதிபலிக்கிறார்னா பிதாவாகிய தேவனை பிரதிபலிக்கிறார். ஈசாக்கு குமாரனாகிய யெஷுவாவை பிரதிபலிக்கிறார். எலியேசர் யாரை பிரதிபலிக்கிறார்னா பரிசுத்த ஆவியானவரை பிரதிபலிக்கிறார். சோ இந்த காலகட்டத்தில் இயேசுவுக்காக ஒரு மணவாட்டியை தெரிந்தெடுக்கும்படியாக பிதாவானவர் என்ன பண்ணியிருக்காரு? பரிசுத்த ஆவியானவரை இந்த உலகத்துல அனுப்பியிருக்கார். அவர் என்ன பண்றாரு? இயேசுவுக்கு மணவாட்டியே இந்த உலகத்துல ஒருத்தர் வரணும்னா என்ன பண்ணணும்? முதலாவதாக தண்ணீரை கொண்டு கொடுக்கக்கூடியவர்களாக ஒரு குவாலிட்டியை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். தண்ணீர் எதை குறிக்கிறது சொல்லும்போது, தண்ணீர் எதை குறிக்கிறதுனா வேத வசனத்தை குறிக்கிறது, பைபிளை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியை குறித்து வேதாகமம் சொல்லும் போது யார் என்று சொல்லுகிறது? சத்திய ஆவி உங்களுக்குள்ள வரும்போது அவர் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். அவங்க மெயினான ஒரு குவாலிட்டி என்னன்னா, he teaches the word of God. வேத வசனத்துடைய ஆழங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பவராக, ஒரு வல்லமையாக தேவன் நம்மிடத்துல அவரை அனுப்பி இருக்கிறார். இன்றைக்கு எல்லாரும் உலகத்துல எல்லாரும் சொல்லிக் கொள்றது என்னன்னா, நாங்க தான் தேவனுடைய மணவாட்டி, நாங்க தான் கிறிஸ்தவனுடைய மணவாட்டி என்று சொல்லிக் கொடுக்கிறார். ஆனா கிறிஸ்துவனுடைய மணவாட்டி யார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதுனா, குடிங்க, உங்களுக்கு மாத்திரமல்ல 10 ஒட்டங்களுக்கும் நான் என்ன பண்ணுவேன்? தண்ணீரை வார்ப்பேன் என்று சொல்லக்கூடியதான தண்ணீரை மொண்டு ஊற்றக்கூடிய ஒரு குவாலிட்டியை பெற்றதான ஒரு ஸ்திரீயை தான் கர்த்தர் இயேசுவுக்கு மணவாட்டியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். தண்ணீர் என்று சொல்லும் போது வேத வசனத்தையும் வேத வசனத்தினுடைய ஆழங்களையும் இன்றைக்கு அதிகமாய் ஆராய்ந்து உணர்ந்து அதை நாம் பருகுவது மாத்திரமல்ல, அநேகருக்கும் கொடுக்கக்கூடியதான ஒரு குவாலிட்டியை பெற்றதான தேவ பிள்ளைகளை கர்த்தர் இயேசுவுக்கு மணவாட்டியாக தெரிந்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு பைபிள் வாசிக்கிறதே குறைவா இருக்கும் பொழுது, அதை தியானிக்கிறதே குறைவா இருக்கும் பொழுது, நாம் எத்தனை பேருக்கு தண்ணீர் கொண்டு வார்க்க முடியும்? தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ராக்காலத்திலே கடைசி நாட்களிலே கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அதற்கான காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, உலகம் முழுவதும் என்னவா இருக்குது? இருளா இருக்குது. ஆனா கர்த்தர் உங்களை என்னையும் என்னவா வச்சிருக்கிறார்? ஒளியாக வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? இந்த இருளிலே பிரகாசிப்பதற்காக. வெளிச்சம் இருக்கும் போதே இன்னொரு கேண்டில் தேவைப்படுமா? தேவைப்படாது. கேண்டில் எப்ப தேவைப்படும்? இருட்டிலே பிரகாசிப்பதற்காகத்தான். உலகம் முழுவதும் இருட்டா இருக்கிறது. உலகம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையை அறியாமல் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு பஞ்சமா இருக்கிறது. அப்போ உங்களையும் என்னையும் கர்த்தருடைய இடத்துல உட்கார வைத்து கர்த்தருடைய வார்த்தையை பேசி தியானித்து ஒவ்வொரு ஷபாத்திலும் நம்ம உட்கார்ந்து வேற எல்லாம் குடும்பமாக சேர்ந்து வேதத்தை வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் கர்த்தர் கொண்டு வந்ததன் நோக்கம் என்ன? நாம மட்டும் கேட்டுக்கிட்டு ஓகே நல்லா இருக்கு மெசேஜ், ஓகே நல்லா இருக்கு எல்லாமே சொல்லிட்டு போறதுக்கா? கிடையாது. கர்த்தர் மணவாட்டின் இடத்தில் எதிர்பார்க்கிற குணாதிசயம் என்ன? மற்றவர்களிடத்துல 10 ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் பாய்ச்சக்கூடியதான ஒரு குவாலிட்டியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏன் 10 ஒட்டகம்? இந்த 10 என்பது நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய காரியமா இருக்கிறது. பின்னாடி காலத்துல சரித்திரத்தை நீங்க ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இஸ்ரேல் ராஜ்யம் சாலமோனுக்கு பிறகாக 2ஆக உடைகிறது. 2 கோத்திரங்கள் யூதாவும் பெஞ்சமினும் கீழே வந்துருது. மேல 10 கோத்திரங்கள் என்ன ஆயிடுது? பிரிந்து போகிறது. பிரிந்து போன 10 கோத்திரங்கள் என்ன ஆகுதுன்னா, பாவம் செய்து அசீரியா தேசத்தினால என்ன பண்றாங்க? சிறைபிடித்து கொண்டு போகப்படுகிறார்கள்.
இங்க கீழே இருக்கிற 2 கோத்திரம் யூதாவும் பெஞ்சமினும் யாரால சிறைபிடித்துக் கொள்ள இவங்களை பாவம் செய்யறாங்க, பாபிலோனால சிறைபிடித்து கொண்டு போகப்படுகிறார். 70 வருஷம் பிறகு தானியேல் தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, நானும் என் ஜனங்களும் பாவம் செய்தோம், மன்னிக்க, எங்களுடைய சிறையிருப்ப மாற்றுங்கன்னு ஜெபம் பண்ணப்போ கர்த்தர் என்ன பண்றாரு? அவருடைய சிறையிருப்பை மாற்றி மீண்டுமாக இந்த 2 கோத்திரங்களை திரும்ப பண்ணுகிறார். யூதாவும் பெஞ்சமினும் திரும்ப வந்துருச்சு. ஆனா மேல 10 கோத்திரங்கள் தொலைஞ்சு போச்சு இல்லையா? அசீரியாவுக்கு அடிமையாக போச்சு இல்லையா? அந்த 10 கோத்திரங்கள் திரும்ப வரவே இல்லை. இதுதான் பைபிள் என்ன அழைக்குது, என்ன அழைக்கிறதுனா தொலைந்து போன இஸ்ரவேலர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இவங்க தொலைந்து போனாங்க. இவங்களுடைய தண்டனை எத்தனை வருஷம்னா 120 வருஷம். 120 வருஷம் அந்த தண்டனை முடிச்ச பிறகுமே தானியேல் போல அந்த இடத்துல மன்னிப்பு கேட்டு திரும்ப வருவதற்கு ஒருவரும் இல்லை. சோ அவங்களுடைய தண்டனை காலம் முடிந்த பிறகு அவங்க என்ன பண்ணாங்க? பூமியில எல்லா இடத்திலும் சிதறடிக்கப்பட்டு விட்டாங்க. ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்துல பாத்தீங்கன்னாக்கா, ஓசியா தீர்க்கதரிசி சொல்லி என்ன பண்ணுவாங்க? கடல் மணலை போல பூமி அனைத்து என்ன பண்ணுவாங்க? சிதறடிக்கப்படுவார்கள். இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? இவங்களை மீண்டுமாக கொண்டு வந்து சேர்ப்பார். இவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த 10 கோத்திரங்கள் சிதறி போய் உலகம் முழுசுமே ஸ்ப்ரெட் ஆகி, இது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான ரீசன் என்னன்னா, இந்த 10 கோத்திரத்துக்கு மொத்தமாக ஆண்டவர் என்ன பண்றாரு? முழு உலகத்தையும் ரட்சிக்கிறார். இந்த இரு திறத்தார்னு பைபிள்ல நிறைய இடத்துல போட்டிருக்கு. இரு திறத்தார் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த இரு திறத்தார் யாருன்னு சொல்லிட்டு, இந்த இரு திறத்தார் யாருன்னா, ஒன்று அங்கே இருக்கக்கூடியதான யூதாவும் பெஞ்சமினும். இப்ப யூதர்கள் சொல்றாங்க இல்லையா, அந்த அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா 2 கோத்திரம் அதுக்குள்ள இருக்கிறது. யூதாவும் இருக்கிறது, பெஞ்சமினும் இருக்கிறது. இன்னொரு திறத்தார் யாருன்னா சிதறி போனதான இஸ்ரவேல் கோத்திரம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லையா, இடந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். தொலைந்து போன இஸ்ரவேல் வீட்டாருக்காக உங்களை நான் அனுப்புகிறேன், அவங்களுக்கு நேரம் கடந்து போங்கன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. சீஷர்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எங்கெல்லாம் சிதறி போனாங்களோ இந்த 10 கோத்திரங்கள் அங்கதான் டைரக்டா போனாங்க. தோமா வந்தாருங்க தமிழ்நாட்டுல. முதல்ல எங்க போனாரு? கொச்சிக்கு தான் போனாரு. ஏன்னா அங்க ஏற்கனவே கொஞ்சம் சிதறி போன இந்த இஸ்ரவேல் வீட்டார்கள் கொஞ்சம் இருந்தாங்க. அப்புறமா அப்படியே ஃபுல்லா எல்லா இடத்துக்கும் கத்த தோமாவை கொண்டு சுவிசேஷத்தை கொண்டு போனார். அப்ப இவங்க சிதறி போனதுக்கான ரீசன் என்னன்னா, கடல் மணல் போல எல்லாரோட மிக்ஸ் ஆகி எல்லாரையும் சத்தியத்துக்குள்ளாக கொண்டு வரும்படியாக. இந்த 10 ஒட்டகங்கள் எதை குறிக்கிறதுன்னு சொன்னா, உலகத்துல சிதறிக்கிறதான எல்லா 10 கோத்திரங்களையும் குறிக்கக்கூடியதான காரியமா இருக்கிறது. இன்றைக்கு சத்தியத்தை நம் மேல வைத்து விட்டார், நமக்கு சத்தியத்தை வெளிச்சத்துக்குள்ளாக கொண்டு வந்து விட்டார். அதற்கான ரீசன் என்னன்னா, கேட்கிறாங்களோ கேட்கலையோ கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பது நம்முடைய கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது எனக்கு கடமையா, விழுந்த கடமையா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு யார் சொல்றார்? பவுல் சொல்கிறவரா இருக்கிறார். அதனால்தான் இன்னைக்கு நிறைய இடத்துல இந்த வசனத்தை கர்த்தர் என்ன கொண்டு போகும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நிறைய இடத்துல தூஷித்து அவமானப்படுத்தி அனுப்பினாலும் கூட அதெல்லாம் தொடச்சி போட்டுட்டு அடுத்த இடம் எங்க ஆண்டவரை கூட்டு போங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா பிரசங்கிக்கிறவர்கள் இல்லாவிட்டால் எப்படி கேட்பார்கள்? நீங்க கேட்கிற குணாதிசயம் உள்ளவர்கள் ரொம்ப கம்மி. என்னுடைய பிசினஸ் டார்கெட் என்னன்னா, 100% விதைக்கிறேன். 100 விதைகள் கையில இருக்கு. 100 விதைகள் விதைக்கிறேன். அதுல பாதி விதைகள் எங்க விடும்? வழியில விடும். பாதி விதைகள் 50% வழியில விடும். மீதி ஒரு 25% என்ன விடும்? பாறைகள் நடுவில் விடும். மீதி ஒரு 10% என்ன விடும்? முட்கள் நடுவில் விடும். 50 + 20 + 10 போயிடுச்சு. எவ்வளவு மீதி இருக்கும்? 20%. அந்த 20%க்காக தான் இந்த 100 விதைகளை எடுத்துட்டு போறேன். எங்கெல்லாம் போறோம்? 100 பேர் இருந்தா கூட அந்த 100ல 2 பேர் இருதயத்தை கர்த்தர் திறப்பாரா? அதுதான் என்னுடைய டார்கெட். 100 பேரும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு இது கிடையாது. அங்க 2 இருதயத்தை கர்த்தர் திறந்தாலே போதும், பெரிய ஒரு காரியம்.
ரெண்டு பேருடைய இருதயத்துல கர்த்தர் கிரியை செய்தாலும் அது ஒரு பெரிய காரியம். இயேசு கிறிஸ்துவ அப்படிதாங்க. அவர் வசனத்தை எடுத்துக்கொண்டு போறாரு. நிறைய இடத்துல போய் விதைக்கும் போது என்ன ஆகுது? பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கு. ஆனா நிறைய இடத்துல விதைக்கிறாரு, அது என்ன இல்ல, நல்லா தெரியும் ஆண்டவருக்கு அது பலனே கொடுக்காது. ஒரு இடத்துல என்ன பண்றாரு? உவமைகளாகவே பேசுகிறாரு. சீஷர்லாம் கேட்கிறாங்க, ஏன் ஆண்டவரே உவமைகளாக பேசுறீங்கன்னு. அப்புறமா சீஷர்களுக்கு அந்த உவமைகளுடைய விளக்கத்தை கொடுக்கிறாரு. அப்போ ஏன் சொல்றாரு? இவங்களுக்கு இது சொன்னா கூட என்ன பண்ண புரிஞ்சு கொள்ள முடியாதுப்பா அப்படின்றாரு. சில இடத்துல பேசும்போது நிறைய விஷயம் ரிப்பீட்டடா சொல்றாரு. காதுள்ளவன் கேட்க கடவுள். திரும்ப திரும்ப இயேசு சொல்றதுக்கான ரீசன் என்ன? இருதயத்துல உனக்கு ஆவிக்குரிய செவி இருக்குமையானால் இந்த வார்த்தை கண்டிப்பா உன்னுடைய இருதயத்துல வந்து சேரும் என்று சொல்லக்கூடியதான ஒரு காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு கடைசி காலத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம் தேவ பிள்ளைகளே. நாம் தாமதிப்பதற்கு காலம் இல்லை, அசதியா இருப்பதற்கு காலம் இல்லை, நாம் சோர்ந்து போகிறதற்கு காலம் இல்லை. கர்த்தர் நம்மிடத்துல நீ வந்து நிற்கிறியா, உன்னை நான் போருக்கு நேராக எடுத்துக்கொண்டு போகிறேன். கோலியாத் நின்று ஆண்டவருடைய நாமத்தை தூஷித்துக் கொண்டிருக்கிறான். முழு இஸ்ரவேலும் ராஜாவும் சேர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு? நடிக்க கொண்டிருக்கிறது. ஆனா ஒரு சின்ன பையன் வந்து நிற்கிறான். கர்த்தர் இவனை கையில ஒப்பு கொடுப்பார். அந்த சின்ன பையன் மூலமாக கர்த்தர் என்ன பண்றார்? இஸ்ரவேலுக்கு விடுதலையை கட்டளையிட்டு கொடுக்கிறார். இன்றைக்கு அந்த சிறு பிள்ளையாக நீங்களும் நாமும் இருப்போமே. ஆனால் நிச்சயமாக உங்களை கொண்டு இந்த நாட்காலத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய சித்தமா இருக்கிறார். ஏன்னா இந்த சத்தியத்தை அறிந்தவர்கள் மிகவும் சொற்பமா இருக்கிறோம் இல்லையா? பிரதர் கூட பேசிட்டு இருக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சவங்க தேடி தேடி பார்த்து மிக சொற்பமான காரியங்களா பேரா இருக்கிறோம். நாங்களும் நீங்களும் சந்தித்துக் கொண்டதே உண்மையாக கர்த்தருடைய உன்னதமான ஒரு தீர்மானமா இருக்கு. ஆனா நமக்கு கர்த்தர் கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி கேட்கிறாங்க கேட்கலையும். நோவா காலத்துல பார்க்கும்போது பேழையை கட்டிட்டு என்ன பண்றாரு? அவருடைய கடமை 120 வருஷம் என்ன பண்றாரு? போய் பிரசங்கிக்கிறார். இங்கேயாவது 2% 3% லாபம் கிடைக்குது. அங்க என்ன பண்ணல? 0%. ஒருத்தர் கூட கேட்டு என்ன பண்ணல? வரவே இல்லை. இருந்தாலும் கூட நோவா என்ன பண்ணாரு? அவருடைய கடமை கொண்டு போய் விதைத்துக் கொண்டிருந்தார். இன்றைக்கு கர்த்தரும் நம்மிடத்தில் அந்த கடமையை எதிர்பார்க்கிறார். சாராளை போல அப்படிப்பட்ட குணசாலியான ஒரு மனவாட்டியாக இன்றைக்கு நாம் திகழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஜீவியம் அப்படியாய் மாற வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். எப்பொழுதுமே நம்முடைய கூடாரத்திலே அப்பம் நிறைந்த ஒரு கூடாரமா இருக்க வேண்டும். அப்பம் என்பது வேத வசனத்தை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. எப்பொழுதுமே நம்முடைய கூடாரத்திலே வெளிச்சம் மெனோராக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். வெளிச்சம் என்பது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை குறிக்கிறது. எப்பொழுதுமே நம்முடைய கூடாரத்தின் மேல் ஒரு மகிமை மேகம் தங்கி இருக்க வேண்டும், ஒரு பிரசனம் தங்கி இருக்க வேண்டும், ஆண்டவருடைய வல்லமை தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே, எலியேசர் கண்டுபிடிச்சிட்டாரு, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிச்சிட்டாரு. தண்ணீர் மொண்டு அவருக்கும் 10 ஒட்டகங்களுக்கும் வார்க்கக்கூடியதான ஒரு குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்ச உடனே என்ன நடக்குது? இமீடியட்டா என்ன நடக்குது? உடனே என்ன பண்றாரு? ஒரு அரை சேக்கல் ஒரு மூக்குத்தி எடுத்து கொடுக்கிறாரு. ஒரு 10 சேக்கல் வளையத்தை எடுத்து கூட்டுறாரு. உடனே இமீடியட்டா அதுக்கான வெகுமதி. இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்தை நீ எடுத்துக்கொண்டு போவாயானா அதற்கான வெகுமதி இமீடியட்டா கர்த்தர் இந்த வாழ்க்கையில உனக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியக்காரனுக்கு ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் அது பலனை காண்பான் சொல்லி வேதம் சொல்லுது. கர்த்தருக்காக நம்ம எந்த ஒரு காரியத்தை உலகத்துல செய்யும் போதும் இம்மிடியேட்டா அதுக்கான பலனை நம்ம காண்போம். அதுக்கான ஆசீர்வாதத்தை இம்மிடியேட்டா உலகத்துல காண்போம். ஓகே, அது முடிச்சிருச்சு. அடுத்தது என்னன்னா வீட்டுக்கு கூட்டு போறாங்க. ரெபெக்கா வந்து என்ன பண்றாங்க? எலியேசர் வீட்டுக்கு கூட்டு போறாங்க. வீட்டுக்கு கூட்டு போய் வீட்டுல எல்லாருக்கும் என்ன பண்றாரு? சொல்றாரு ஆபிரகாம் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆபிரகாம் சொன்னது, தகப்பனுடைய வீட்டுக்கு கொண்டு போ, அங்கிருந்து ஒரு பெண்ணை தேட வேண்டும் என்று சொன்னா, நான் இந்த மாதிரி ஜெபம் பண்ணேன், கர்த்தர் வந்து எனக்கும் என்னுடைய 10 ஒட்டகங்களுக்கும் என்னோடு கூட இருக்கிற வேலைக்காரர்களுக்கும் தண்ணீர் வார்க்கக்கூடிய ஒரு பெண் வேணும் என்று சொல்லி ஒரு பெண் வந்து என்ன பண்ணா? எனக்கு அப்படியாக தண்ணீரை கொடுத்தால்
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அண்ணன் என்ன சொல்றாரு, இது கர்த்தராலே வந்தது அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் என்ன சொல்றாரு, எலியேசர்னா கர்த்தருடைய பிரயாணத்தை ஆசீர்வதித்தா நான் இமிடியேட்டா கிளம்புறேன், நீங்க என்ன பண்ணுங்க, ரெபெக்காளை என்னோடு கூட அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே ரெபெக்காவோட அம்மா என்ன சொல்றாங்க, இன்னும் ஒரு 10 நாள் என்ன பண்ணட்டும், எங்க கூட இருக்கட்டும், இருந்துட்டு அப்புறமா நாங்க அனுப்பி விடுறோம். எலியேசர் சொல்றாரு, இல்ல கர்த்தர் என் பிரயாணத்தை ஆசீர்வதித்தார், உடனே நான் எஜமானுக்கு என்னுடைய மனவாட்டியை கூட்டிக் கொண்டு போய் காண்பிக்க வேண்டும் என்று சொல்றாரு. அப்ப சரி, உங்களுக்கு வேண்டாம் எனக்கும் வேண்டாம், ரெபெக்கா கிட்டே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்கிறாங்க ரெபெக்கா கிட்ட, என்னம்மா இந்த மனுஷனோட கூட போறியா அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப ரெபெக்கா என்ன சொல்லிருப்பாங்க, போறதுதான் சொல்லிருக்காங்க. நம்மளா தான் என்ன சொல்லிருப்போம், இவர் யாருன்னு தெரியாது, இவர் ஒரு மணவாளன் அங்க இருக்கிறாருன்னு சொல்றாரு, அந்த மணவாளனும் யாருன்னு தெரியாது, அவர் போட்டோவாவது வச்சிருக்கீங்களா, போட்டோவாவது காமிங்கன்னா அந்த காலத்துல போட்டோவும் கிடையாது. எதை நம்பி இந்த அம்மா வந்து இவரோடு கூட போறேன்னு சொன்னாரு, யாரை நம்பி, தன்னோடு கூட இருக்கிற தேவனுடைய வழி நடத்துதல நம்பி என்ன பண்றாங்க, ரெபெக்காள் போறேன்னு சொல்றாங்க. நம்ம எல்லாம் இயேசுவை பார்த்திருக்கிறோமா, முன்னப்பின் அவர் மூஞ்ச பார்த்திருக்கிறோமா, ஏதோ படம் எல்லாம் காமிக்கிறாங்க இப்படிதான் இயேசுவா இருந்திருப்பாருன்னு, நம்ம அதெல்லாம் நம்ப முடியாது. ஏன்னா அவர் காலத்துல போட்டோஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, அவர் யாரும் போட்டோ எடுத்து வைக்கல, அதனால எப்படி இருப்பாருன்னு தெரியாது. ஆனா பார்க்காத ஒரு மேசியாவை இன்றைக்கு நம்முடைய ஜீவனை அர்ப்பணித்து அவருக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம், காத்துக்கொண்டு நம்மை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். இன்றைக்கு அவரை நம்பி நம்முடைய வாழ்க்கையை கொடுத்து நான் அங்கோடு கூட வருகிறேன், என்ன மணவாளன் கிட்ட கொண்டு போய் சேருவேன் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் இன்றைக்கு நமக்கும் தேவையா இருக்கிறது. நம்முடைய ஜீவனை அர்ப்பணித்து, இயேசு சொல்றாரு, கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நம்மெல்லாம் பாக்கியவான்கள் தான், இயேசுவை பார்த்தது கிடையாது. ஆனா இன்றைக்கு என்ன பண்ணிட்டோம், நம்முடைய சொந்த மணவாளன் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டோம் இல்லையா? அப்போ தூய ஆவியானவர் நம்ம என்ன பண்றாரு, ஆயத்தப்படுத்தி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணி நல்ல ஒரு மனவாட்டியாக கரை திரை பிழை அக்ஷ பரிசுத்த மனவாட்டி ஒவ்வொரு நாளும் வசனத்தை ஊட்டி வசனத்துடைய வெளிப்பாட்டை நமக்கு கொடுத்து நம்மளை உற்சாகப்படுத்தி நம்மளை பலப்படுத்தி நம்மளை அழகான ஒரு மனவாட்டியாக உருவாக்கி மெசியாவுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துகிறவராக. ஈசாக்கு முன்னாடி என்ன பண்றாரு, எலியேசர் ரெபெக்காளை கூட்டிட்டு வர்றாரு. ஈசாக்கு என்ன பண்றாரு, ஃபீல்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்காரு, மெடிடேட் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்த உடனே என்ன பண்றாங்க, ரெபெக்காள் ஒட்டகத்துல இருந்து கீழே இறங்கி முக்காடு போட்டுட்டு அவர் யாருன்னு கேட்கும் போது அவதான் அவருடைய மணவாளன், அவதான் அவனுடைய எஜமான் என்று சொல்லி சொன்ன பிறகு ஈசாக்கு ரெபெக்காளை கண்டு என்ன பண்றான், மிகவும் களி கூர்ந்து அவருடைய குணாதிசயத்தை பார்த்து பின்னாடி வசனத்தை பாத்தீங்கன்னா ரெபெக்காளை தன்னுடைய தாயினுடைய கூடாரத்துக்குள்ளே அடைத்து செய்து அவன் ஆறுதல் அடைந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறான். அப்போ அது வரைக்கும் சாராளுடைய கூடாரத்துல யாரையும் அனுமதிக்காத ஈசாக்கு ரெபெக்காளை பார்த்த உடனே இதுதான் கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஸ்திரீ, என்னுடைய தாயினுடைய இடத்துல கரெக்டா வரக்கூடியதான ஒரு ஸ்திரீ யாரு, ரெபெக்காள் தான் என்று சொல்லி அறிந்து ரெபெக்காள் என்ன பண்றாங்க, கூடாரத்துக்குள்ள கூட்டி கொண்டு போகிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட கூடாரத்துக்குள்ள கொண்டு போகும்படியாக கர்த்தர் ஒரு மணவாட்டியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஒரு ரெபெக்காளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். சாராளுடைய வாழ்க்கையின்படியே, சாராளுடைய குணாதிசயத்தின்படியே, சாராளுடைய பக்தியின்படியே, சாராளுடைய விசுவாசத்தின்படியே, சாராளுடைய தியாகத்தின்படியே வரக்கூடியதான ஒரு மணவாட்டியை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு மணவாட்டியா இருப்போமே ஆனால் இயேசுவுக்கு ஏற்ற ஒரு மணவாட்டியாக இன்றைக்கு நம்மை ஆண்டவர் என்ன பண்ண போகிறார், தெரிந்து கொள்ள போகிறவராக இருக்கிறார். இதுதான் நம்ம இந்த தோரா பகுதியில பார்க்கக்கூடியதாக ஹாய் சாரா அப்படின்னு சொல்லப்படுகிறதான ஒரு காரியம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பைபிள்ல எந்த ஒரு மனுஷனுடைய மரணத்தையும்
அடக்கத்தையும் பற்றி இவ்வளவு டீட்டெயிலா பைபிள்ல கொடுக்கப்பட்டதே கிடையாது. ஆனா சாராளுடைய மரணத்தை பற்றியும் அடக்கத்தை பற்றியும் இவ்வளவு டீட்டெயிலாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை நாம போய் என்ன பண்றாரு, ஏத்தியர்கள் கிட்ட பேசுறாரு, பேரம் பேசி ஒரு மக்பேலா என்கிறதான ஒரு இடத்தை வாங்குகிறார். அப்போ சாராளுக்கு அடக்கம் செய்வதற்கு முன்பதாக ஆபிரகாம் ஒரு யூவாலஜி, அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒப்பாரின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஊர்ல எல்லாமே மறைச்சு போனாக்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒப்பாரி பாடல் மாதிரி இருப்பாங்க. அது வந்து ஆங்கிலத்துல யூவாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆபிரகாம் ஒரு யூவாலஜி பாடினாருன்னு சொல்லி வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு சாராளுக்கு. ஆபிரகாம் பாடின யூவாலஜி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதிமொழிகள் 31 அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் கரெக்டா 22 வசனங்கள். ஒவ்வொரு வசனமும் பாத்தீங்கன்னாக்கா எபிரேய எழுத்துக்களாகிய ஆலஃப், பெய்த், கிமல், டாலத் இந்த வரிசைப்படி எழுதப்பட்டிருக்கும். சோ ஆபிரகாம் சாராளுக்காக பாடக்கூடியதான ஒரு பாடல் என்ன என்பதை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது சொல்லி சேஜஸ் சொல்றாங்க. இதுதான் ஆபிரகாம் சாராளுக்கு பாடினதான ஒரு யூவாலஜி பாடல். ஐயோ என்னை விட்டு போயிட்டியே அப்படின்னா ஆபிரகாம் என்ன பண்ணல, உப்பாரி பாடல் பாடவில்லை. சாராள் இறந்த பிறகு ஆபிரகாம் சாராளுக்கு விடுத்து என்ன பாடுறாங்க, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவருடைய விலை முத்துக்களை பார்க்கணும் உயர்ந்தது, அவருடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது, உயிரோடு இருக்கிற நாளாம் அவனுக்கு நன்மையை செய்கிறாள். தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறார். அவன் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறார். தூரத்தில் இருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறார். இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு பலியளிக்கிறார். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கையை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணியாதிருக்கும். தன் கைகளை ரட்டினத்தினால் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை துடித்திருக்கும். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். தன் வீட்டார் அனைவருக்கும் ரட்சிப்புரை உடுத்தி இருக்கிறாள். தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுத்து. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களுடைய நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாயிருக்கிறான். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள். கட்சிகளை வர்த்தகத்தில் ஒப்புவிக்கிறாள். அவள் உடை பலமும் அலங்காரமாயிருக்கிறது. வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டுக்காரன் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழுதி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலியால் இருந்து கொண்டு நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவர் என்று அவளை புகழ்கிறான். சௌந்தரியமும் வஞ்சனை உள்ளது, அழகும் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயை புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய செய்திகள் வாசல்களில் அவளை புகழப்படுவது. இவ்வளவு அழகான ஒரு பாடல் சாராளுடைய வாழ்க்கையை குறித்து என்ன பண்றாரு ஆபிரகாம் பாடுகிறவரா இருக்கிறார். இன்றைக்கு நிறைய பேருடைய கணவர்கிட்ட கேட்டீங்கன்னா உங்க மனைவி பத்தி சொல்லுங்க, என்ன பதில் தெரியாது. ஆனா சாராளுடைய வாழ்க்கை குறித்து மிக அழகாக பாட, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார், ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு என்ன சொல்றாரு ஆபிரகாம் சொல்றாரு. அவள் இப்படி புட்டியெல்லாம் இருந்தா, என்னுடைய குடும்பத்தை மெயின்டைன் பண்ணா, அவள் விளக்கு இரவுல அணையாமல் இருந்தது. அவன் என்ன பண்றா, தரித்திரத்துக்கு என்ன பண்றா, உதவி செய்கிறவளா இருக்கிறான், நேகருக்கு கொடுக்கக்கூடியவளா இருக்கிறான். அவன் என்ன பண்றா, தன்னுடைய கைகளில் சம்பாதித்தினாலும் ஒரு திராட்சை தோட்டத்தை என்ன பண்றா, வாங்குகிறான். அவ்வளவு கூட சாலையான ஒரு ஸ்திரீயாக இருக்கிறான். எல்லா குவாலிட்டிஸும், எல்லா பெஸ்டான குவாலிட்டிஸும் அவளுக்குள்ள இருக்கிறது என்று சொல்லி ஆபிரகாம் பாடுகிறது நம்மால இங்கே
பார்க்க முடிகிறது. இன்னைக்கு இதே மாதிரி இயேசுவும் நம்மை குறித்து சொல்ல முடியுமா? இயேசுவும் என்னுடைய மனவாட்டி இவ்வளவு குணசாலியாக இருக்கிறாள் என்று சொல்லி சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட சொல்லக்கூடியதான வாழ்க்கைக்கு நேராக நாம் வர வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். இது எல்லாமே ஆவிக்குரிய ரீதியில ஒவ்வொன்றத்துக்கும் அநேக அர்த்தங்கள் உண்டு. சோ ஆவிக்குரிய ரீதியத்துல நாம எல்லாமே தேவனுக்கென்று தொடர்ந்து ஓடக்கூடியவர்களாக வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஈஸ்ராயேல் கர்த்தர் என்ன பண்றாரு? இன்றைக்கு நம்ம எல்லாரையும் மாணவர்களாக மாத்துறாரு. இஸ்ரேலா தான் மாத்துறாரு. நம்ம எல்லாம் புறஜாதியர் கிடையாது. கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பதாக எங்க இருந்தோம்? புறஜாதியாரா தான் இருந்தோம். காணியாட்சிக்கு புறம்பா இருந்தோம். இஸ்ரவேலுடைய உரிமை குடியுரிமை நமக்கு இல்லை. ஆனா எப்போ அவரை ஏற்றுக்கொண்டோமோ, அவருடைய மணவாளனாக அவருக்கு நிச்சயம் பண்ணப்பட்டோமோ, அப்ப நம்ம எல்லாருமே என்னவா மாறிட்டோம்? இஸ்ரவேலராய் மாறிட்டோம். காட்டொலிவ மரமா இருந்த நம்ம கர்த்தர் என்ன பண்ணாரு? கிளைகளை உடைச்சி கல்டிவேட்டட் ஆலிவ் ட்ரீயோடு கூட என்ன பண்ணிட்டாரு? இணைச்சிட்டாரு. இரு திறத்தாரியம் என்ன பண்ணிட்டாரு? ஒன்றாக்கி விட்டார். நம்ம தேவனுடைய ஜனங்களாக மாறிவிட்டோம். ஆண்டவருடைய 12 கோத்திரங்களில் ஏதோ ஒரு கோத்திரத்துக்குள்ளாக நம்ம என்ன பண்ணிட்டோம்? மாறிவிட்டோம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த சபைகள்ல சொல்லுவாங்க, நம்ம எல்லாம் புறஜாதியர்கள், அவங்கதான் யூதர்கள், நம்ம எல்லாம் புறஜாதியர்கள். எப்போ இயேசுடைய ரத்தத்தால கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டோமோ அப்பவே நம்ம என்ன மாறிட்டோம்? ஆண்டவருடைய இஸ்ரேலர்களாக, ஆபிரகாமுடைய புத்திரர்களாக மாறிவிட்டோம். ஆபிரகாமுடைய சந்ததியாக மாறிவிட்டோம். இதற்கு மிகப்பெரிய உதாரணம் என்ன பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல கர்த்தருடைய நகரத்துக்கு செல்லக்கூடியதான வாசல்கள் என்ன பாத்தீங்கன்னா 12 வாசல்கள் இருக்கும். அந்த 12 வாசல்களுக்கு மேல என்ன போட்டிருக்கோம்னாக்க 12 கோத்திரங்களுடைய பெயர்கள் போட்டிருக்கும். அப்ப கர்த்தருடைய நகரத்துக்கு மெசியாவை பார்க்கணும்னு ஒரு மனுஷன் கர்த்தருடைய நகரத்துக்குள்ள வரணும்னா இந்த 12 வாசலுக்குள்ள ஏதோ ஒரு வாசல் வழியா தான் என்ன பண்ணணும்? நுழையணும். அப்போ இந்த 12 வாசலும் 12 கோத்திரத்தின் பெயர்களை கொண்டதா இருக்கிறது. இப்ப கர்த்தர் நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு கோத்திரத்துக்குள்ளாக தான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கொண்டு வருகிற தேவனா இருப்பார். நம்முடைய குணாதிசயத்தின்படி, நம்முடைய ஆவிக்குரிய நிலையின்படி கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கடைசி காலத்துல இந்த 12 கோத்திரங்கள் வழியாக கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்மை ஒன்று சேர்க்கக்கூடியவராய் இருப்பார். ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு இந்த தோரா பகுதியில சாராளுடைய வாழ்க்கையை நாம் அமர்ந்து தியானித்தோம். அதே போல சாராளை போலவே ஒரு மணவாட்டியை ஈசாக்குக்கு எலியேசர் தேர்ந்தெடுத்தார். இன்றைக்கு அதே போல சாராளுடைய குணாதிசயத்தை போலவே இயேசுவுக்கு என்ற ஒரு மணவாட்டியை எலியேசர் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் தேடிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நான் அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தை கொண்டிருப்போமே ஆனால் நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? முதல் காரியம் என்ன? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். வார்த்தையை நாம மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, விசுவாசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். காணாத ஒரு மெசியாவை கூட நான் என்ன பண்றேன்? என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருக்காக நான் வருகிறேன் என்று சொல்லி வரக்கூடிய ஒரு விசுவாசத்தை கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறவரா இருக்கிறார். கர்த்தரை மூடி தேவ சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்படியே ரெபெக்காளை போல கர்த்தாவே நீர் எங்களையும் மாற்றும் ஆண்டவரே. நீர் எதிர்பார்க்கிறதான ஒரு நல்ல ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரியா என்னை மாற்றும். நான் தண்ணீர் அண்டையில நான் அதிகமா இருக்கக்கூடியவளா என்னை மாற்றும் ஆண்டவரே. வேத வசனத்தை அதிகமாய் கண்டறியத்தக்க ஒரு நபராக ஆண்டவரே, வசனத்தின் ஆழங்களை உணர்ந்தவனாக ஒரு ஆண்டவரே நான் வாழ உதவி செய்யும். வேதாகமத்துடைய மறைபொருட்களை அறிபடியாக ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஆவி கண்களை கர்த்தாவை திறந்துள்ள வேண்டுமா சொல்லிக்கிறோம். பரிசுத்த ஆவி என்னோடு கூட அதிகமாய் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே என்னுடைய ஆண்டவர் வேதாகமத்துடைய ஆழங்களுக்கு எனக்கு கொண்டு செல்ல உங்களுடைய மெல்லிய சத்தத்தை நான் கேட்க எனக்கு கிருபை தர வேண்டுமா சொல்லிக்கிறோம். இப்படியா வழிநடத்து தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லிக்கிறோம். இயேசுவ நாமத்தில் நாமத்தில்.
ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்தோம். எப்படி ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அவர் வார்த்தையை வாக்கு பண்ணினார், அதை நிறைவேற்றினார். அவர் சொன்ன சொல்லை மாறாத தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆனால் நாம் தேவனிடத்தில், ஆண்டவரே நான் இந்த விஷயங்கள்லாம் என்னை விட்டு நான் விலக்குறேன், இந்த விஷயத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம அதை நிறைவேற்றுகிறது அல்லாமல் இருக்கிறோம். ஆனா தேவனோ எல்லா வார்த்தைகளையும் வாக்கு தத்தங்களையும் நமக்குள்ளாக நிறைவேற்றி வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தெய்வமாகிய நம்முடைய தேவன் இந்த வேளையில சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம். உம்மை போல யாரும் இல்லை என்று இந்த வேளையில துதிக்க போறோம். ஆமென். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம்
அல்லேலூயா. அவருக்கே என்று மகிமை உண்டாவதாக. வார்த்தையில் உண்மை உள்ளவராக இருந்து நம்மளை அவர் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து உங்கள் எல்லோரையும் காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோர் மேலும் பிரகாசிக்க செய்து உங்கள் எல்லோருக்கும் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோர் மேலும் பிரசன்னமாக்கி உங்கள் எல்லோருக்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். எல்லாருக்கும் முன்னொரு முறை ஓய்வு நாள் சமாதானம். ஷபாத் ஷலோம். சந்தோஷத்தோட ஷபாத் ஷலோம், ஷபாத் ஷலோம்.